ஸ்கூல் லீவுக்கு வீட்டுக்கு வந்த ஃப்ராங்கி வீடு குப்பையா இருக்கிறத பார்த்த உடனே அவனே எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிட்டு அப்படியே ஒரு மீனையும் பிடிச்சு குழம்பு வச்சிடுறான். கடைசி அண்ணன் பாபி போதையில வரான். மீன் குழம்ப பார்த்த உடனே சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். மூத்த அண்ணன் சஜி வீட்டுக்குள்ள தான் இருந்திருப்பாரு. இப்போ ஃப்ராங்கி இன்னைக்கு நம்ம அப்பாவோட நினைவு நாள், நான் போனி அண்ணனையும் வர சொல்லியிருக்கேன், எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுவோம்னு சொல்றான். இதை கேட்ட உடனே சஜி அவங்க அப்பாவுக்கு கேண்டில் ஏற்றி சாமி கும்பிடுறான். பாபி உடனே சஜி கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டை வந்துருது. கட்டி பிடிச்சி உருண்டுட்டு கிடக்காங்க. இன்னொரு அண்ணன் போனி இவனுக்கு வாய் பேச முடியாது. தம்பி ஃப்ராங்கி மேல பாசமா இருப்பான். ஒவ்வொருத்தனுமே அவன் ஃப்ரெண்டுங்க கூட ஊரை தான் சுத்திட்டு இருக்காங்க. பாபியோட ஃப்ரெண்டு பிரசாந்த் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பான். அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்ணும்போது கூட வந்த பேபின்ற பொண்ணுக்கு ஆல்ரெடி பாபியை தெரியுமா, சின்ன வயசு கிரஷான். இவங்க ரெண்டு பேருக்குள்ள பழக்கமாயிருது. அந்த பழக்கம் காதல் நோக்கி போய்கிட்டு இருக்கு. தியேட்டர்ல இவன் முத்தம் கொடுக்க ட்ரை பண்ணும்போது அந்த பொண்ணு கண்ணத்துல அடிச்சிடறா. உடனே இவன் நான் ஒரு ஆம்பளன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறான். இந்த பொண்ணு விடாம இவனை சமாதானம் பண்ணிடுறா. உடனே அவன் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டுறான். இவளுக்கும் அதுல சம்மதம். உடனே அவங்க வீட்டுல போய் பேசிடுறா. அப்பா இல்லாததுனால அக்காட்ட அவன் புருஷன்ட்ட பேச சொல்லுன்னு சொல்லிட்டு இருக்கா. கோவக்கார பாபி வேற வழியே இல்லாம அவங்க அண்ணன் சஜிட்ட போய் நான் ஒரு பொண்ணு விரும்புறேன், நீ தான் என் கூட வந்து பேசணும்னு கூப்பிடுறான். சஜி இதை சாக்கா வச்சுட்டு நீ என்ன அண்ணன் கூப்பிடு, அப்படின்னா நான் அவன் கூட வரேன்னு சொல்லிடுறான். ரொம்ப கஷ்டப்பட்டு அண்ணனும் கூப்பிடுறான். இப்ப நல்லா தலையை வாரிட்டு இவன் காதலியோட அக்கா புருஷனை பாக்குறதுக்காக வராங்க. பயத்துல சேவ் பண்ண வந்ததா சொல்லிடுறாங்க. வந்த விஷயத்த சஜி சொல்றாரு. உடனே இவரு ஆல்ரெடி என்கிட்ட சொல்லிட்டா, நானும் உங்க குடும்பத்தை பத்தி விசாரிச்சேன், லார்ஜ் மீதி இருக்கிற வீட்டுல ஆம்பளைங்களோட எங்க வீட்டு பொண்ணை வாழ வைக்க முடியாது, அதனால இது முடியாதுன்னு சொல்லிடுறாரு. வீட்டுக்கு வந்தோடனே பாபி நான் இந்த வீட்டை விட்டு வேற ஒரு வீட்டுக்கு போலான்னு நினைக்கிறேன்றான். சஜி நம்ம வீட்டுக்கு என்னடா குறை, இது எவ்வளவு அழகா இருக்குன்றான். பிராங்கி உடனே இந்த வீட்டுல பாத்ரூம் உருப்படியா இருக்கான்னு கேட்டுறான். பிராங்கிக்கும் சஜிக்கும் வாக்குவாதம் ஆயிருது. சஜி பிராங்கி அடிச்சிடுறான். உடனே வெளியே இருந்த பாணி உள்ள வந்து சஜியை போட்டு அடிச்சிடுறான். சஜி கோவத்துல அவனோட தமிழ் ஃப்ரெண்டு கூட போயிடுறான். போதையை போட்டுட்டு அவன்கிட்ட புலம்பிட்டு இருக்கான். இந்த பையன் விரும்பின பொண்ணை கூட்டம் வந்தப்போ சஜி தான் ஹெல்ப் பண்ணி இருந்திருக்கான். அதனால இவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்டா இருக்காங்க. சஜி இவங்கிட்ட ஒரு நாள் என் தம்பி நான் வாங்கிட்ட காசை வாங்கி தான் வாழ்ந்துட்டு இருக்குன்னு சொல்லிட்டான்டான்றான். பதிலுக்கு அந்த தமிழ் பையனும் அதுவும் கொஞ்சம் உண்மைதான் சொல்லிடுறான். உடனே இவன் கோவத்துல எல்லோருமே என்ன ஒதுக்குறீங்களன்ட்டு வேகமா போய் தற்கொலை பண்ணிக்க ட்ரை பண்ணிக்கிறான். இவனை காப்பாற்றணுன்றக்காக இவன் ஓட்ட பிரிச்சு உள்ள குதிக்கிறான். இவன் உயிர் தப்பிச்சிடுறான். ஆனா அவன் இறந்துடுறான். போலீஸ் சவுட்ல ஒன்று போட்டு இவனை அனுப்பி வச்சிடுறாங்க.